ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாலிட்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். பாலிட்டி கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா அதை படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு ½ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்தெந்த ஃபீல்டு நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். சரி, ஃபஸ்ட் கொஷின் என்ன, எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டையாட்சி முறையை ஏற்படுத்தியது? எந்த சட்டம் அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 படி தான் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து, ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்க அப்படின்னா நியமனம் பண்ணுறது. ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவாங்க. அடுத்த கொஷின், சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கோரும் இந்திய அரசியலமைப்பு எது? ஃபஸ்ட்டு 14 to 18 அப்படிங்கிறது என்னது? சமத்துவ உரிமை. 19 to 22ங்கிறது சுதந்திர உரிமை. அடுத்து மூணாவது 25 to 28. 25 to 28 என்ன உரிமை? அது மதம் நினைக்கிறேன். அப்புறம் 23 to 24 நம்மளுக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதில் அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, இது நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா பேசிக்ஸ் தான், இருந்தாலும் நம்ம அதை மறந்துடுவோம். அதனால அதை நல்லாவே தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் என்னது 14 to 18 சமத்துவ உரிமை. 19 to 22 சுதந்திர உரிமை. 25 to 28 மத சுதந்திரத்திற்கான உரிமை. 23 to 24 தான் நம்மளுக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக்ஸ் தான். அடுத்து அதுலேயே இந்த 23னா என்ன, 24னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. 23 அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டிக்கல் 23னா ஆர்டிக்கல் 23னா கட்டாய வேலை. அப்புறம் இந்த கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை பற்றி சொல்லுது. கட்டாயமாக வேலை பண்ணி வைக்கிறது, இவங்களை கொத்தடிமை மாதிரி நடத்துறது, இதெல்லாம் என்னது ஆர்டிக்கல் 23 சொல்லுது. இதுவே ஆர்டிக்கல் 24 என்னது சொல்லுதுன்னா, ஆபத்தான இடம், ஆபத்தான தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுக்கிறது ஆர்டிக்கல் 24 சொல்லுது. புரியுதா? ஆர்டிக்கல் 23ங்கிறது என்ன சொல்லுது? கொத்தடிமை, அதுக்கப்புறம் அந்த கட்டாயப்படுத்தி வேலை பார்க்குறத சொல்லுது. 24 என்னத்தை சொல்லுதுன்னா, அது குழந்தை தொழிலாளர்களை பற்றி சொல்லுது, அவங்களுக்கான எதிர்ப்பை பற்றி. 25 to 28 மத சுதந்திரத்திற்கான உரிமை. அதுக்கப்புறம் ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எப்போன்னா டியூரிங் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் தான் ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பார். மற்ற டைம்லாம் யார் இருப்பா? சிஎம் இருப்பாங்க. எந்த காலம்? அவசர நிலை காலங்களில் மட்டும்தான் ஆளுநர் ஒரு உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பார். அடுத்த கொஸ்டின், ஸோ மேட்சா ராங்லி மேட்ச்டு ஃப்ரம் த ஃபாலோயிங். ராங்காக என்ன மேட்ச் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிடு. சொன்னல பேசிக்கான அந்த அடிப்படை உரிமைகளை நல்லா படிச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை? ஃபஸ்ட்டு 7 அடிப்படை உரிமைகளாக பிரிச்சுருந்தாங்க. இப்போ 6 தான் இருக்குது. சொத்துரிமை நீக்கி 307 வச்சுட்டாங்க. இப்போ அந்த 6 என்னதெல்லாம் இருக்குது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கப்புறம் மத சுதந்திரத்திற்கான உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள், அப்புறம் 6வது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, டிபிஎஸ்பி ஆர்டிக்கல் 32 சொல்லுதல். அது இந்த 6த்தையும் படித்து வச்சுக்கணும். அதில் ஒவ்வொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுது ரொம்ப சிம்பிளானது, எல்லாரும் படிச்சிருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் தவறான குறிப்பிட்டுள்ளதை சொல்லணுமாமா. ஃபஸ்ட்டு பாகுபாட்டை தடுக்கும் உரிமை ஆர்டிக்கல் 15. கூட்டம் கூடும் உரிமை ஆர்டிக்கல் 19 கரெக்டு. உயிர் வாழும் உரிமை ஆர்டிக்கல் 14 என்னது? தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 14 என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல்
16 வந்து பொது வேலைவாய்ப்பில் வாய்ப்பளிக்கிறது. 17 தான் தீண்டாமை ஒழிப்பு. எனது அன்டச்சபிலிட்டி. 14 என்னதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் ஆர்டிகல் 14. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் வாழும் உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ராங்லி மேட்ச்டு. கரெக்டா? ஆர்டிகல் 32ங்கிறது அரசியலமைப்பு மூலம் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அப்போது இது ஆர்டிகல் 15 கரெக்டு, 19 கரெக்டு, 32 கரெக்டு. ஆர்டிகல் 14 மட்டும்தான் தப்பு. அது என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொருத்தணுமா? இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள். ஃபஸ்ட்டு இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர். அரசு கணக்கு தணிக்கை தலைவரோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா, இந்திய அரசு கணக்கு தணிக்கையாளர்னா ஆர்டிக்கல் 148. நிதி ஆணையம்னா 280. இது நம்மளுக்கு தெரியும். அது ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நிர்வாக தீர்ப்பாயம். நிர்வாக தீர்ப்பாயம்னா 323 மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி அப்படின்னா என்னது, 350. இந்திய அரசு தணிக்கை இந்திய அரசு தணிக்கை தலைவர்னா ஆர்டிக்கல் 148. இந்திய ஆணையம் நிதி ஆணையம் அப்படின்னா 280. நிர்வாக தீர்ப்பாயம்னா 323 மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் 315. இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் என்னன்னா 1909. 1909 மிண்டோ மார்லி திருத்த சட்டமா, அதுதான் இந்திய அரசு சட்டம். 1909 தான் நம்மளுக்கு இந்தியாவில் முதலாக இனவாரியான தனி பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கொஸ்டின், இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் முறை என்னது, தேர்வர் குழு. அடுத்த கொஸ்டின் என்னது, கீழ்கண்டவற்றில் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று என்னன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் எழுச்சி, சட்ட மேன்மையானது, அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி. அப்போ இதில் சட்டத்தின் ஆட்சிப்படி இந்த 3 உண்டு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் உண்டு, சட்டத்தின் எழுச்சி உண்டு, சட்டத்தின் மேன்மையானது உண்டு. ஆனால் அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படின்னு சட்டத்தின் ஆட்சியில் இல்லை. ஸோ ராங்லி தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இல்லை, ராங் என்னதுன்னா அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படிங்கிறது தான் ராங். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றம் பிரதமரின் தலைமை தான், கரெக்டு. பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி, கரெக்டு. கீழவையை கலைக்கும் அதிகாரம், ஒற்றை தலைமை. ஒற்றை தலைமை தான் ராங்லி மேன். ஏன் பார்லிமெண்ட்டுக்கு சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ்லாம் கிடையாது. அடுத்து 1969 டாக்டர் PV ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது. எதுக்காக, மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு. கரெக்டா என்னது, டு ரிவ்யூ த ஸ்டேட் ரிலேஷன்ஸ். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி இருக்கிறது தான் PV ராஜமன்னார் கமிஷன் 1969. அடுத்து பிரிட்டன் பாராளுமன்றத்தில் சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 18, 1947. ஜூலை 18, 1947 தான் பிரிட்டனோட பார்லிமெண்ட்டில் வந்து இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஜூலை 18, 1947. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 51A அப்படின்னாலே தெரியும். 51A என்னது, அடிப்படை கடமைகள். அப்புறம் அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 331 தான் ஆன்சர்.
331 படி தான் குடியரசுத் தலைவர் வந்து லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் இது பற்றி. ஆனால் இப்போ ஆங்கிலோ இந்தியன் எங்கேயுமே கிடையாது, பார்லிமெண்ட்லேயும் கிடையாது, இங்கே நம்மளோட சட்டமன்றத்துலேயும் கிடையாது. அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் நீக்கினாங்க ஆங்கிலோ இந்தியன்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னா 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ 2019 104வது சட்ட திருத்தம் படி 2019 ஆங்கிலோ இந்தியனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து நீதி புனராய்வு பெறப்பட்ட நாடு வந்து அமெரிக்கா. அடுத்து how many members were nominated by the British in the cabinet missions in 1946. 1946 வந்து கேபினெட் தூதுக்குழுவில் எத்தனை பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ். 6 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு என்னென்னா 21A. அகில இந்திய பணிகளின் தந்தை என்றழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்புறம் 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதிச்சிச்சு அப்படின்னா தனிநபர் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை மேலே, லிபர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் லைஃப். 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 1988 மக்களோட எந்த உரிமை மீது தடை விதிச்சிருக்கு? தனிநபரோட வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. இது என்னது? ஆர்டிக்கல் 21 தான் தனிநபரோட வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை. அதை தான் 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 தடை விதிச்சிருக்கு. இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துறையோட அமர்வுகளின் எண்ணிக்கை 17. அதே ரிப்பீட்டட் கொஷின். அந்த மேட்ச் பார்த்துருந்தா இந்த மேட்சை கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 280 நிதி ஆணையம் அங்கேயே பார்த்தோம், அப்போ இது கரெக்டு. அப்புறம் விதி 315 என்னது? மத்திய தேர்வு ஆணையம், இதுவும் கரெக்ட், அங்கே பார்த்தோம் யூபிஎஸ்சிக்கு. 324 தேர்தல் ஆணையம், இதுவும் கரெக்டு. விதி 328 என்னென்னா தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையமாக 328 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல், இது தப்பு, ஆர்டிக்கல் 328 என்ன சொல்லுதுன்னா சட்டப்பேரவையோட தேர்தல் சம்பந்தமான வகையங்களை ஏற்றக்கூடிய ஒரு மாநில சட்டப்பேரவைக்குள்ள ஒரு அதிகாரம் எலெக்ஷன்ஸில் உள்ளது. அதுதான் ஆர்டிக்கல் 328 சொல்லுது. இப்போ சரியாக பொருந்தாதது என்னது? ஆப்ஷன் டி, ஆர்டிக்கல் 328 தான் சரியாக பொருந்தவில்லை. அடுத்த கொஷின் 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ 1976, இது தெரியும், இதுலேயே ஒன்று இருக்குது. 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அதேமாதிரி 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ? 1978. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் எல்லாருக்கும் தெரியும், இஸ் டெல்லி. மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யாருன்னா பிரசிடெண்ட் தான். அப்புறம் 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 டீல்ஸ் வித் ஆன்டி டிஃபென்ஷன் லா. எனது கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் என்னது? 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 படி தான் ஆன்டி டிஃப்ளேஷனில் கட்சி தாவல் தடை சட்டம் அறிமுகப்படுத்துவோம். 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ரிட்டையர்ட் ஆஃப்டர் எவ்ரி 2 இயர்ஸ்க்கு. அப்புறம் ராஜ்யசபா கான்சிஸ்ட் 250 மெம்பர்ஸு. அப்புறம் உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் அப்படின்னா உயர்நீதிமன்றம் 62. இதோட இந்த மேட்சோட முடிச்சுப்போம். லாஸ்ட் கொஸ்டின். இந்த மேட்ச்சில் என்ன? வரவு செலவு கூட்டத்தொடர். வரவு செலவு பட்ஜெட் எப்போ போடுவோம்? ஜூன். பட்ஜெட் கூட்டத்தொடர் இருப்போம் பிப்ரவரி டு மார்ச் வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர்.
இது பருவகால கூட்டத்தொடர். பருவகால கூட்டத்தொடர் வந்து எப்போ? இது ஜூலை. அடுத்து பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். இப்போ ஆன்சர் என்னது? 2314 தான் ஆன்சர். சரி, அவ்வளோதான். இதேமாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.